இதை உங்களால் நம்ப முடியுமா? ஒரு மாபெரும் சாதனையாளருக்கும் ஒரு சாதாரணமாக வாழ்ந்துட்டு போன நபருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? அவரோட லக்கோ, டேலண்ட்டோ, புத்திசாலித்தனமோ கிடையவே கிடையாது. அவங்க சில அடிப்படையான விதிகளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ரொம்ப சாதாரணமான இடத்துல தொடங்கி மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கிறாங்களே, எப்படி? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் 20 வருடம் கடினமாக உழைத்து 500க்கும் அதிகமான மாபெரும் சாதனையாளர்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அதில் ஹென்ரி ஃபோர்டு அடங்கும், தாமஸ் ஆல்வா எடிசன் அடங்கும், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அடங்கும். இவங்க எல்லாரும் எப்படி சாதனை பண்ணியிருக்காங்கன்றதை படித்து சில அடிப்படையான விதிகளை நமக்கு கொடுத்துருக்கார். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நெப்போலியன் ஹில். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை பற்றி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட சிறந்த ஒரு புத்தகம் இருக்குது, அதுதான் தி லா ஆஃப் சக்ஸஸ். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விதிகளை புரிஞ்சுக்கோங்க, இதை கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. கட்டாயம் அந்த சாதனையை நீங்கள் பண்ணுவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலையே சிறந்த புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க்கையில் பெரிய சாதனையை பண்ணணுன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு பல விஷயங்களை பேசலாம். அது எல்லாமே நம்மளை சார்ந்ததாகவே இருக்கும். ஆனால் நெப்போலியன் ஹில் முதல் தத்துவமாக என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறார். மாஸ்டர் மைண்ட்னா என்ன? ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது. மாஸ்டர் மைண்டுக்கு இவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. எப்போ ஒரே குறிக்கோளோட 2 இல்லை 3 நபர் ஒன்றா சேர்ந்து பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல், ஏதாவது ஒரு மறைமுக அஜெண்டா இல்லாமல் ஒரு வேலையை செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்களோ அங்கே மாஸ்டர் மைண்ட் உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனையை பண்ணணுன்னா நீங்கள் தனியாக பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பெரிய சாதனையை எப்போவுமே தனியாக பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட மனித மூளையால் ஒரு மாபெரும் சாதனையை கட்டாயம் பண்ண முடியாது. அதுக்கு கூட இருக்கக்கூடிய சில நபர்களோட உதவின்றது கட்டாயம் தேவை. ஏன்னா நம்மளோட மூளைக்கு சில அறிவு இல்லாமல் போகலாம், சில ஸ்கில் இல்லாமல் போகலாம், சில கான்டாக்ட்ஸ் இல்லாமல் போகலாம், சில சமயம் எமோஷனாக அது சில முடிவுகளை எடுக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம கூட உண்மையாக ஒரே குறிக்கோள் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம கூட இல்லாத ஒரு மனிதராவது தேவை. அவர் நம்ம கூட இருக்கும்போது தான் பெரிய சாதனையை சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த மாஸ்டர் மைண்ட் எப்படி இருக்கணும்? இந்த மாஸ்டர் மைண்ட் ஏன் நமக்கு ரொம்ப தேவை? இந்த மாஸ்டர் மைண்ட் எப்போ இருக்கோ அப்போது 2 பேரோட நாலேஜ் அங்கே சேரும். ஒரு நபர்கிட்ட இல்லாத ஒரு ஸ்கில் இன்னொரு நபர்கிட்ட இருக்கும். அப்போது 2 ஸ்கில் ஒன்றா சேரும்போது அது அங்கே முழுமை அடையும். இந்த வரலாறில் பல இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆண்ட்ரியூ கார்னிகி, நெப்போலியன் ஹில் எடுத்து படித்து பார்த்தாலே கார்னிகியே பல இடத்துல எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பார். கார்னிகிக்கு அவ்வளவா ஒரு பெரிய நாலேஜ் கிடையாது ஸ்டீல் ப்ரொடக்ஷனை பற்றி. அவருக்கு ஸ்டீல்னா என்னன்னு தெரியாது, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, கையில் பெருசாக காசு இல்லை. இருந்தாலும் பெரிய ஸ்டீல் கம்பெனியில் பெரிய இடத்துல இருந்தார். இந்த உலகத்தை ஸ்டீல் தான் ஆட்சி பண்ணும் அப்படின்ற காலத்தில் ஆண்ட்ரியூ கார்னிகியை நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது. எப்படி அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனார்? ஏன்னா அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்தது. எப்படி மாபெரும் புத்திசாலியோட பழகிறது, அவங்களை எப்படி நம்மளோட கான்டாக்ட்ஸில் வச்சுக்கிறதுன்றதெல்லாம் அவர் கற்று வச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட குறைஞ்சது 50 கான்டாக்ட்ஸாவது இருக்கும். அதாவது இந்த உலகத்திலேயே மாபெரும் பொசிஷனில் இருக்கக்கூடிய 50 பேராவது அவரோட கான்டாக்டில் இருந்தாங்க. ஹென்ரி ஃபோர்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய ஏழ்மையில் பிறந்தார், பெருசாக அவர் படிக்கலை. இருந்தாலும் ஒரு பெரிய லட்சியத்தோட ஃபோர்டுன்ற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார். எப்படி பண்ணார்? அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் ஏன் என் மூளையை ரொம்ப போட்டு குழப்பிக்கணும்? என்னால் இன்னொரு நபர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டு வாங்க முடியும் அப்படின்னா நான் அவங்கள்ட்டயே கேட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கூட பல மாஸ்டர் மைண்ட்ஸ் இருந்தாங்க. இல்லை நம்ம சமகாலத்தில் ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸை எடுத்துக்கோங்க. அவர் தனியாக ஆப்பிளை உருவாக்கல, வாஸ்னியாக் கூட சேர்ந்து தான் அவர் ஆப்பிள்ன்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்றதை கவனித்து பாருங்கள். ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு மார்க்கெட்டிங் நல்லா தெரியும், வாஸ்னியாக்கு நல்ல டெக்னாலஜி நிறைய தெரியும். 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி போனாங்க. ஒருத்தவர்கிட்ட இல்லாத ஸ்கில் இன்னொருத்தவர்கிட்ட இருந்துச்சு. இப்படி தான் நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்டை உருவாக்கணும். இந்த மாஸ்டர் மைண்ட் ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக்கல் சைடுக்கு மட்டும் கிடையாது. அதாவது நல்லா வேலை செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய சாதனையை பண்ணலான்றதுக்கு மட்டும் கிடையாது. எப்போ 2 புத்திசாலிகள் ஒன்றா சேர்றாங்களோ அங்கே 3வது புத்திசாலித்தனம் ஒன்று உருவாகும் அப்படின்னு இவர் சொல்கிறார்.
ஒரு புத்திசாலிக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும், ரெண்டாவது நபருக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும். இங்க 2 பேர் சேர்றப்போ இதோட கூட்டுத்தொகை தான் வெளியே வரும் அப்படின்றது கிடையாது. அங்க வரக்கூடிய கூட்டுத்தொகை இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய அறிவை விட அதிகமாக தான் எப்பவுமே வரும். அதுதான் இந்த 3வது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அவர் சொல்றார். எப்ப 2 பேர் சேர்றாங்களோ அங்க இன்ஃபினைட் இன்டெலிஜென்ட்டை அவங்களால டச் பண்ண முடியும் அப்படின்னும் நெப்போலியன் ஹில் சொல்றார். அப்போ உங்களோட மாஸ்டர் மைண்டை எப்படி நீங்க கட்டமைக்க போறீங்க? நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை விட மாறுபட்ட ஸ்கில் அவர்கிட்ட இருக்கணும். 2 பேருக்கும் ஒரே நோக்கம் இருக்கணும். நீங்க எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாலும் எல்லாரும் ரெகுலரா மீட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில என்ன செய்றீங்கன்றதை பத்தி பேசணும். உங்களோட குறிக்கோளை பத்தி திட்டம் தீட்டணும். எப்பவுமே நீங்க ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணணும். ஹார்மோனினா என்ன? ஒரே குறிக்கோள் இருக்கணும். அங்கே ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது, போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்காக நான் ஏதாவது செஞ்சுக்கணும்னு மறைமுகமாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாக தான் அந்த குரூப்புக்கு நீங்கள் கொடுக்கணும். அங்கேருந்து பணத்தை கூட நீங்கள் எடுக்கலாம், ஆனால் அதை விட பெரிய வேல்யூவை கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு நபர் இதுலேருந்து வெளியே போகிறாரு அப்படின்னா உடனடியாக அவரை உங்களோட கூட்டத்திலேருந்து வெளியே அனுப்பணும். பொதுவாக வெற்றியை பற்றி பேசினா நிறைய செல்ஃப் ஹெல்ப் அட்வைஸ் தான் முதல்ல வரும். ஆனால் இந்த புத்தகத்தில் முதல்ல வர்றது இந்த மாஸ்டர் மைண்ட், கூட இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அதுலேயே இந்த புத்தகம் எவ்வளவு மாறுபட்டது, எவ்வளவு ரியாலிட்டி சார்ந்ததுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வாழ்க்கையில் பெரிய சாதனையை பண்ணுறதுக்கான 2வது விதி, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சீஃப் எய்ம் அப்படின்றது ஒன்று இருக்கணும். மைய குறிக்கோள் அப்படின்றது ஒன்று இருக்கணும். நோக்கம் அப்படின்றது ஒன்று இருக்கணும். நம்மள்கிட்ட இது இல்லாதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம வெற்றி அடையிறதே இல்லை அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்கிறார். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்க முடிஞ்ச மிக சோகமான நிகழ்வு என்னென்னா, அவன் வாழ்க்கையில் அவனுக்குன்னு ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பண்பு தான் அப்படின்னு சொல்கிறார். கிடைக்கிற வேலைக்கு தான் நான் போவேன், ஓரளவுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு நான் போயிடுவேன், அப்பா அம்மா ஆசைப்படுற ஒரு செயலை தான் நான் செய்வேன், இந்த சமூகம் என்ன செய்யணும் சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், என் மனது வேறு ஒரு விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டாலும் அது பின்னாடி நான் போக மாட்டேன், ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற நபர்கள்லாம் அதை நான் செய்யும் போது தோத்துடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன கிடைக்குதோ அதை நான் செய்வேன், அதை வச்சு லைஃப்பை ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு ஆவரேஜ் லைஃபாக தான் இருக்கும். அப்போ மாபெரும் சாதனையை பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன தேவை? எழுதப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மைய நோக்கன்றது உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கணும். இது எப்படி இருக்கணும்? சும்மா ஒரு ஆசையாக இருக்கக்கூடாது, எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லை ஏதாவது ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, நான் என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. இப்படி சாதாரண விஷயமா ஜென்ரலைஸ்டு டேர்மாக இருக்கக்கூடாது. நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக எழுதுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி அடைய போகிறீங்கன்ற ஒரு திட்டத்தையும் நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். அப்படி எழுதுனா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும். காலைல ஒரு முறை, இரவு ஒரு முறை அதை வாய் விட்டு நீங்கள் படிக்கணும். படித்தா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு நாளும் இந்த குறிக்கோளுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த திட்டத்தை நான் செயல்படுத்தியிருக்கேனா, இல்லை நான் செஞ்ச ஏதாவது செயல் என்னோட குறிக்கோள்லேருந்து என்ன விலக்கி கூட்டிகிட்டு போயிடுமா, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் ரிவ்யூவை உங்கள் லைஃப்பில் பண்ணணும். இதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு மைய நோக்கன்றது வாழ்க்கையில் இருக்குது. அது இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் அதை போய் அடைவீங்க. எப்போ இப்படி மைய நோக்கம் ஒன்று இருக்கோ அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறீங்களோ, அதை பற்றியே யோசிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு வெறின்றது இருக்கும். அதை அடையணும்னு அது இருக்கும்போது தான் அது உங்களை தேடி வரும். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசியிருக்கோம், இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றிலாம் பேசியிருக்கோம். இதெல்லாம் பேசும்போது நானே சில சந்தேகங்களை கேட்டிருப்பேன். இது நடக்குமா? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த பிரபஞ்சத்துக்கு வேறு வேலை இல்லையா? அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்கறது தான் அதோட வேலையா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஆனால் அதற்கான பதிலை நான் இன்றைக்குமே சொன்னதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்துருப்பேன். ஆனால் இங்கே நான் என்னோட பதிலை வேணா சொல்கிறேன். நம்ம மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமோட ஒரே வேலை என்ன தெரியுமா? நீங்கள் நிறைய விஷயத்தை பார்க்குறீங்க, ஆனால் எதை கவனிக்கணுன்றத சொல்கிறது அதோட வேலை. நம்மளை சுற்றி நிறைய விஷயம் இருக்கும், ஆனால் எதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் நான் கவனிக்கணும், எதெல்லாம் நான் உத்து நோக்கணும் அப்படின்றத அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எதை கவனிக்கும்? நிறைய இருக்குல்ல, அதில் எதை அது கவனிக்கும்? எது நமக்கு தேவையோ, எது நமக்கு பயனளிக்குமோ, எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, இல்லை எது நமக்கு ஒரு ஆபத்தோ அதை மட்டும்தான் அது கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம மூளைக்கு தெரியணும் எது நமக்கு ரொம்ப முக்கியம், எது கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை அப்படின்றது தெரியணும். அதனால தான் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ரோட்டில் போகிறப்போ அந்த காரை புதுசாக கவனிப்பீங்க. ஏதோ ஒரு பொருளை நம்ம விளம்பரத்தில் பார்த்துருப்போம், பார்த்துட்டு நல்லா இருக்கே, இது நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா கடையிலையும் அது இருக்குது அப்படின்றத கவனிப்போம். அவ்வளவு நாள் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம்.
இங்கே இப்படி சாதாரணமாக கவனிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தின் மீது ஒரு சின்ன ஆசையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது இருக்குன்றதை கவனிப்பீங்க. அங்கே எதுவுமே பயனளிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெறிய, ஒரு பெரிய ஆசையை இப்படி எழுதி தினமும் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த விஷயம் இருக்குன்றதை மட்டும் கவனிக்க மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு பெரிய வெறி உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். ரோட்டில் அந்த கார் போகிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டீங்க. அதை தாண்டி பல டைமென்ஷன் நீங்கள் போவீங்க. ஒரு உதாரணத்துக்கு என் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவார். அவர் பேசினது முன்னாடி ஏதோ ஒரு நபர் வேற பேசினதோட எனக்கு கனெக்ட் ஆகும். அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொன்னதுனால இவர்கிட்ட இந்த ஒரு ஹெல்ப்பை நம்ம கேட்கலாம், இந்த உதவியை கேட்கலாம், இந்த உதவியை கேட்டால் இவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய வாய்ப்பு இருக்குது, அது கிடச்சிருச்சுன்னா அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார், அந்த இடத்துல அங்கே நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும், இதை வச்சு அதை செஞ்சால் அவர் உனக்கு கொடுப்பாரு, அதை வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு வருஷத்தில் நம்மளால் அந்த காரை வாங்க முடியும் அப்படின்னு அந்த காரை ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அந்த காரை இங்கேருந்து உங்களால் பிடிக்க முடியும். அதாவது பல டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு திட்டம் உடனடியாக ஒரு ஸ்பார்க்காக உங்கள் மைண்டில் வரும். இதை உங்கள் மூளை செய்யும். இதை செய்யணுன்னா ஒரு பெரிய வெறி இருக்கணும், பெரிய ஆசை இருக்கணும். அதை உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும். தொடர்ந்து காலைல இரவுன்னு நீங்கள் அதை பார்க்கணும். உங்கள் லைஃபே அதில் மட்டும்தான் டிபெண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி நீங்கள் நம்பணும். இங்கே நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நமக்கு என்ன வேணுன்றதே நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான். அப்போ உங்கள் லைஃபுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதுனால ஆசைப்படாதீங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு டெஃபினைட் பர்பஸ் இருக்கணும். அதாவது ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கணும். எனக்கு நிறைய குறிக்கோள் இருக்குன்னு 10-15 வச்சுருந்தீங்கன்னா எதை உங்கள் மூளை ஃபோக்கஸ் பண்ணும்? ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை நம்ம ஒரு ப்ராக்டிஸாக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு சிம்பிளான விஷயத்தை செய்ய சொல்கிறார். உங்களுக்கு என்ன கோல் வேணுமோ அதை எழுதுங்க. அது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அதை காலைல ஒரு தடவை, இரவு ஒரு தடவை உட்காந்து வாய் விட்டு படிங்க. படிக்கும் போது அது ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி உணருங்க. அது கூட உங்களோட எமோஷனை அட்டாச் பண்ணுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மூளைக்கு நீங்கள் இது எனக்கு ரொம்ப முக்கியன்றதை ஞாபகப்படுத்துவீங்க. அதை உங்கள் மூளை மறக்கவே மறக்காது. திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு இது ரொம்ப முக்கியம் நான் யோசிச்சிட்டேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் நான் யோசிப்பேன். கவனித்து பாருங்கள். காலைல எந்திரிச்ச உடனே யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்துட்டாங்கன்னா அன்றைக்கி நாள் முழுக்க தொல்லை நிறைந்ததாகவே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, காலையிலேயே இந்த எமோஷன் வந்ததுனால மூளை அந்த எமோஷனை திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ காலையிலேயே ஒரு ஆசையை பட்டுட்டீங்க, அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி தான் அது யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சிங்கன்னா இரவு கனவுலையும் அது மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். தொடர்ந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா மூளை அதை அடையிறதுக்கு தயாராகும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றிலாம் பேசுகிறதுனால நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அதை எதுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு உதாரணத்துக்கு 40 வயதில் எனக்கு 10 கோடி வேணும் அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கலாம். அதுக்காகலாம் 40 வயதில் உங்களுக்கு 10 கோடின்றது கிடைக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த 40 வயதில் 10 கோடியை எதற்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க? எனக்கு ஒரு நிதிசார் சுதந்திரம் வேணும், நான் அடுத்தவங்களுக்காக வேலை செய்யக்கூடாது, இல்லைன்னா பணத்துக்காக மட்டுமே நான் வேலை செய்யக்கூடாது, பிடிச்ச வேலையை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக 40 வயதில் 10 கோடியை நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். அப்போ 40 வயதில் 10 கோடி கிடைக்குமோ கிடைக்கலையோ, நீங்கள் ஆசைப்பட்ட மற்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்களை நோக்கி வரலாம். உங்களுக்காகவே நீங்கள் வேலை செய்யலாம். பணத்துக்காக மட்டும் ஒரு செய்யாத ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது கட்டாயம் நடக்கும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் லைஃப்பில் வரக்கூடிய தடைகள். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த அப்டக்கில் ஒரு வேவாக, அதாவது தடைகளை ஒரு வழியாக பார்க்குறது ஒரு ரொம்ப நல்ல ஃபிலாசபி. நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். ரொம்ப வருஷமாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஃபாலோ பண்ணுறேன்ற பல உதாரணத்தை கூட பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படி வரக்கூடிய தடைகளை வழியாக மாற்றிக்கிறதும், இல்லை தடையை தாண்டியும் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு முடிக்கிறது என்ன நமக்கு கொடுக்கும்? முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் மூளை எந்த விஷயத்தை வெறி கொண்டு தேடுதோ அதுக்கான வழியை அதுவே கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த விஷயத்தை வெறி கொண்டு தேடுறதா அது நம்பும். எப்போ பல தடைகள் வந்து, அந்த தடை வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது எனக்கு வேணும்னு நீங்கள் ஒன்று செஞ்சு காட்டுறீங்களோ அதை செய்யும் போது உங்கள் மூளை புரிஞ்சுக்கும் இது இவனுக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு. எப்போ அது இப்படி புரிஞ்சுக்குதோ அப்போ அதுவாகவே பல வழிகளை உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி காட்டும். அந்த வழிகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் அது நோட்டீஸ் பண்ணல. இப்போது அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணோம். பல டாட்ஸை கனெக்ட் பண்ணோம். எதெல்லாம் நீங்கள் படித்தாலும் அதெல்லாம் இந்த பார்வையிலேயே பார்க்கும். அப்போ இந்த பார்வைக்கு தேவையான நிறைய விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். தேவையில்லாத பல இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணி ஒரு புது ஐடியாவை கொடுக்கும். இந்த ஐடியா, க்ரியேட்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போது தான் நீங்கள் நினச்ச விஷயத்தை போய் சேருவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற விஷயத்தை சாதிக்காமல் போகிறதுக்கு எந்த தடை பெரிய தடை தெரியுமா?
வெளியே நடக்கக்கூடிய சூழலோ வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இருக்கிறதுலையே மிகப்பெரிய தடை என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம்தான். நம்ம தோற்றுடுவோமோ அப்படின்ற பயம், அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம், இல்லை நம்மளாலலாம் இது முடியாதுன்னு நம்மளை நாமளே சொல்லிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டவுட்டாக கூட இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கைனா என்ன? நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது இந்த வார்த்தையை. தன்னம்பிக்கைனா ஒரு ஆரகன்ஸ் கிடையாது. என்னால் தான் முடியும், மற்றவங்க எல்லாரை விட நான் தான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே எதுவுமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பற்றிலாம் புரிஞ்சிக்காம என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதும் கிடையாது. அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப அமைதியாக ஆழமாக நான் நினச்ச விஷயத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியும், அதற்கான ஸ்கில் இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்புகிற ஒரு நம்பிக்கை. ஒரே செயலை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டிசிப்ளின். இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு திறன். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எதனாலலாம் நமக்கு வரது கிடையாது. ஒரு 6 முக்கியமான பயம் இருக்குது. இந்த 6 வகையில் ஏதோ ஒரு பயம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் நம்ம மேலேயே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகுது. அதில் முதல் பயம் என்னென்னா பாவர்ட்டி, ஏழ்மையை பற்றின ஒரு பயம். ஒருவேளை நம்ம இதை விட்டுட்டோன்னா நம்ம ரொம்ப ஏழ்மைக்கு போயிடுவோமோ, ஒருவேளை நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நோக்கி நம்ம போகிறப்போ ஏழை ஆகிடுவோமோ அப்படின்னு யோசிக்கிறது. இதனால தான் பிடிக்காத ஒரு வேலைக்கு போகிறது, இருக்கிற இடத்துலையே சேஃபாக இருந்துடலாம் அப்படின்னு இருக்கிறது. ஏழ்மைன்றது உங்கள் கூட இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி போகிறப்ப கட்டாயம் பணம் உங்களை வந்து சேரும். ரெண்டாவது, அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். நம்ம இதை செஞ்சோன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? கூட இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்களோ, அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்களோ, இல்லை நம்மளோட மனைவி கணவனுக்கு இது பிடிக்காதோ அப்படின்னு கூட இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு கற்பனை பண்ணி பயப்படுறது. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகிறப்போ அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க, ஆனால் அது உங்களை தடுக்கக்கூடாது. அது கட்டாயம் இருக்க தான் போகுது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படணும்? மூணாவது, நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுமோ, நோய்வாய்ப்பட்டுடுவோமோ அப்படின்ற பயம். எனக்கு உடம்பு சரியில்லை, என் உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, அதனாலலாம் என்னால் சாதிக்க முடியாது, நான் சாதிக்கணும்னு போனேன்னா இது இன்னும் மோசமாயிடும் அப்படின்னு பயப்படுறது. சில நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய குறிக்கோள் இல்லாதனால இருக்கலாம். ஏதாவது ஒன்றுத்துக்காக வேலை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாதனால உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய குறிக்கோளை வச்சிருக்கிறதே உங்கள் உடல்நிலையை சரி செய்யும். இல்லை பல நேரத்தில் உண்மையாகவே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பெரிய வெறி இருக்கிறப்போ அதை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. அடுத்த பயம், நம்ம நேசிக்கக்கூடிய நபர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, நம்மளோட கனவை நோக்கி போனால் ஒரு பெரிய எய்ம் பண்ணால் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளோட காதலனோ காதலியோ இதை ஏற்றுக்க மாட்டாங்களோ, அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம லைஃபே போயிடுமே அப்படின்னு நினைக்கிறது. உங்களோட பெரிய நோக்கத்தை ஏற்றுக்காத எந்த ஒரு நபரும் உங்களை நேசிக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா யார் போகிறாங்களோ அவங்க உண்மையாக உங்களை நேசிக்கலை. அப்போது நீங்கள் உங்களோட குறிக்கோளை நோக்கி போங்க, யார் போனாலும் போகட்டும், உங்களுக்கான உண்மையான நபர்ன்றவங்க கிடைப்பாங்க. அடுத்த பயம், வயதாயிடுச்சேன்ற ஒரு பயம். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் இதுக்கப்புறம் என்னோட குறிக்கோள் நோக்கிலாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறது. உங்களோட குறிக்கோளை நோக்கி போகிறதுக்கு வயது வரம்புன்றது கிடையாது. உலகத்தில் 60-70 வயதில் சாதித்த நபர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது, மரணத்தை பார்த்து ஒரு பயம். நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறது, கூட இருக்கிறவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நம்புறது. இப்படி எந்நேரமும் மரணத்தை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த பய உணர்வே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக கொடுக்காது. அப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கு எந்த வகையான பயம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. அந்த பயம்தான் உங்கள்கிட்ட இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே அது தேவை இல்லைன்றதை நீங்கள் கற்றுப்பீங்க. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ சஜஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு நீங்களே லவுடாக ஒரு விஷயத்தை எழுதி வச்சு இருக்கிற மாதிரி உணர்ந்து சொல்லிக்கிறது. அப்போ எந்த பயம் இருக்கோ அதற்கு எதிரான விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு ஏழ்மையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூளை அதை நம்ப ஆரம்பிக்கும், பயத்தை தானாக குறைச்சிக்கும். இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான இன்னொரு அட்வைஸ் இருக்குது, பயத்தோடையே அந்த வேலையை செய்யுங்க. எப்போ பயத்தோடையே அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிறீங்களோ நீங்கள் பயந்தது உண்மை இல்லைன்றதை புரிஞ்சுப்பீங்க. அதுவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இல்லைனா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பை உருவாக்குங்க. அவங்க உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றதை புரிய வைப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்றதை சொல்லுவாங்க. ஸ்கில்லே இல்லைனாலும் அதை வளர்த்துக்கிறது எப்படின்றத உங்களுக்கு காண்பிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானாக வரும். எப்போ இந்த தன்னம்பிக்கை வருதோ அப்போ தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. பணத்தை நீங்கள் கட்டாயம் சேமிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டாகணும். பணத்தை சேமிச்சே ஆகணும்.
நான் வேறு வீடியோவில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து இங்கே வச்சா மாதிரி உங்களுக்கு தோணும். அதாவது நம்ம வாழ்க்கை தத்துவத்தை பற்றியும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபைனான்ஸ் புக்கில் இருக்கிற மாதிரி பணத்தை சேமிக்கிறதோட முக்கியத்துவத்தை பேசுகிறேனே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நெப்போலியன் ஹில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். நீங்கள் பணத்தை சேமிக்கலைன்னா வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைய போகிறதே கிடையாது. இங்கே வெற்றின்றது எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு எதை வேணாலும் சொல்லலாம். சில பேருக்கு தான் அது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது, பணக்காரன் ஆகிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த வெற்றியை தேர்ந்தெடுத்தாலும் பணத்தை சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவர் சொல்கிறார். இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் பணத்தை சேமிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? சில பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுப்போம். பணத்தை சேமிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட வெற்றியை நோக்கி போகிறதுக்கான பல ப்ராக்டிஸை இது கொடுக்கும். எப்போ நான் பணத்தை சேமிக்கிறேனோ அங்கே எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது அப்படின்றத நான் கற்றுப்பேன். எப்போ பணத்தை நான் சேமிக்கிறேனோ அங்கே நான் என்ன கற்றுப்பேன்னா, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை தள்ளி போடுறது எப்படி அப்படின்னு நான் கற்றுப்பேன். பணத்தை சேமிக்கிறப்போ சுற்றி இருக்கிற நபர்கள்லாம் வச்சுருக்கிற பொருளை நான் வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுப்பேன். அதன் மூலமாக இந்த சோஷியல் ப்ரெஷர் என்ன சொன்னாலும் எனக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை செய்கிறது எப்படின்றத நான் கற்றுப்பேன். அப்போ பணத்தை சேமிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரும். அப்போ பணத்தை சேமிக்கிறது பணத்துக்காக மட்டும் இல்லாமல் இந்த பை ப்ராடக்ட்டுக்காகவாவது நீங்கள் கட்டாயம் செஞ்சாகணும். எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது, எப்படி நீண்ட கால சிந்தனையை வளர்த்துக்கிறது, எப்படி ஆசையை தள்ளி போடுறது, எப்படி அடுத்தவங்க என்ன சொன்னாலும் எனக்கு சரின்னு பட்டத்தை செய்கிறது, இது எல்லாத்தையும் சொல்லித்தரும் பணத்தை சேமிக்கிறது. அதை தாண்டி பணத்தை சேமிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல பணத்தை சேமிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். எப்போ பணம் இருக்கோ அப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்றது இருக்கும். எனக்கு பிடிக்காத வேலைக்கு தான் நான் போயே ஆகணும் அப்படின்ற தேவை கிடையாது. கையில் பணம் இருந்தால் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், என்னோடய குறிக்கோள் நோக்கி நான் போகலாம், எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யலாம். அதற்கான சுதந்திரம் பணம் உங்களுக்கு பெற்றுத்தரும். பணம் சைக்காலஜிக்கலாக சில விஷயத்தை கொடுக்கும். அதுதான் நான் இப்போ சொன்னேன். டிசிப்ளினை கொடுக்கும், உங்களுக்கு நீண்டகால சிந்தனையை கொடுக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் பணம் இருக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கும். சேமிக்கிற பழக்கத்தின் மூலமாக கற்றுப்பீங்க. மூணாவது நிதர்சனமான ஒரு உண்மை, பணம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த உலகம் உங்களை வேறு விதமாக நடத்தும். ஒரு நபர்கிட்ட போய் சின்ன உதவியை கேட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சால் அந்த உதவி ரொம்பவே சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ இந்த உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட. பணம் இருந்தால் இந்த உலகம் உங்களை மதிக்கும். அதற்காகவும் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும். அப்போ வாழ்க்கையில் பணம் தான் குறிக்கோள் அப்படின்னு இல்லைனாலும் பணத்தை சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். சேமித்த பணத்தை முதலீடு பண்ணுறது ரொம்ப முக்கியம். பணத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். நிறைய புத்தகத்தில் 20% நீங்கள் சேமிக்கணும், 10% நீங்கள் சேமிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் இப்போ அவ்வளவு முடியலன்னா குறைஞ்சது 5% இல்லை ஒரு 1% மாதிரி நீங்கள் சேமிங்க. சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. பணத்துக்காக இல்லைனாலும் கூட மற்ற விஷயங்களை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க்கையில் டாப் 5%க்குள்ளே நீங்கள் போகணுன்னா என்ன செய்யணும்? நிறைய லக் வேணும், நிறைய அறிவை நான் வளர்த்துக்கணும், டேலண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு குணம் இருந்தால் நீங்கள் டாப் 5%க்குள்ளே போயிடுவீங்க. அதுதான் இனிஷியேட்டிவ், முன்னெடுப்பு செய்யக்கூடிய ஒரு குணம், முன்முயற்சி பண்ணக்கூடிய ஒரு குணம். எந்த செயலை இப்போ செஞ்சாகணுமோ அந்த செயலை செய்கிறதுக்கு அடுத்தவங்க சொன்னதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இருக்கிறது. இல்லை ஏதோ ஒரு நபர் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இருக்கிறது. இல்லை இந்த செயலை நான் செய்யணுன்னா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கட்டாயம் எனக்கு ஒரு ரிவார்டு வந்தால் தான் செய்வேன் அப்படின்னு உறுதியை எதிர்பார்க்காம ஒரு வேலையை செய்கிறது. இதுக்கு பேர் தான் இனிஷியேட்டிவ். யார் இந்த இனிஷியேட்டிவை பண்ணுறாங்களோ அவங்க லீடராக இருப்பாங்க. யார் இதை பண்ணலையோ அவங்க ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. லீடருக்கு தான் எப்போவுமே வாழ்க்கையில் பெரிய வெற்றின்றது கிடைக்கும். அப்போ ஒரு லீடருக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒரு ஃபாலோவர் எப்போவுமே எதை செய்யணும் சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சு முடிப்பார். அவர் எப்போவுமே மேலேருந்து ஒரு பர்மிஷன் வரணும், ஒரு அப்ரூவல் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பெரிய ரிஸ்க் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல முடிவு எடுக்கவே மாட்டார். எதை செய்யணும் சொன்னாங்களோ அதை மட்டும் செய்வார். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட செய்ய மாட்டார். அவர் செய்யும் போது எவ்வளவு நேரம் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு யோசிப்பாரே தவிர எவ்வளவு வேல்யூவை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு யோசிக்க மாட்டார். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சால் ரிவார்டு வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு லீடர் எப்படிலாம் யோசிப்பார்? நான் ஒரு செயலை செய்யணுமா, அது நல்ல செயலா, கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு செய்வார். எப்பவுமே அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட அதிகமாகவே அவர் செய்வார். நல்ல செயல்களை அவராகவே செய்வார். அதற்கான ரிஸ்க் எடுப்பார். அதுலேருந்து பிரச்சனை வந்தால் அவரே ஃபேஸ் பண்ணுவார். எப்போவுமே மேலேருந்து பர்மிஷன் வரணும், அப்ரூவல் வரணும் அப்படின்னு யோசிக்க மாட்டார். அவரோட குறிக்கோளை நோக்கி அவர் அழைச்சிட்டு போகணும்னா அந்த செயலை அவர் செய்வார். எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டார். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பார். எப்போவுமே ரிவார்டு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். சரியா
சரியான செயலை செய்யணுமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்போ இப்படிப்பட்ட லீடர்ஷிப்பை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம்? உங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய தைரியம் அப்படின்றது தேவை. தைரியம்னா என்ன? எதை பார்த்தும் பயப்படாமல் இருக்கிறது தான் தைரியன்றது கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி பயத்தோடையே ஒரு செயலை செய்கிறது பேர் தான் தைரியம். அந்த தைரியத்தை வளர்த்துக்கிட்டாகணும். ரெண்டாவது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை நீங்கள் வளர்த்துக்கிட்டாகணும். செல்ஃப் கண்ட்ரோல்னால் என்ன? உங்கள் மனது நிறைய விஷயத்த சொல்லும், சில வேலையை செய்ய வேணான்னு சொல்லும், சில விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும், சில விஷயம் பிடிக்கலன்னு சொல்லும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற கேள்வியை தூக்கி போட்டுட்டு இந்த செயலை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்டுட்டு வேலையை செய்கிறது. அடுத்து எப்போவுமே செய்கிற செயலில் நீதி இருக்கா அப்படின்றத பார்க்குறது. இந்த செயல் செய்யணுமா செய்யக்கூடாதான்றதை தாண்டி இதை செய்கிறது சரியா, இதில் நீதி இருக்கா, எல்லாருக்கும் பெனிஃபிட் வருமா அப்படின்றத யோசித்து பார்க்குறது. எப்போவுமே ஒரு முடிவை உடனடியாக எடுக்கிறது. முடிவெடுக்கிறதுக்கே பயந்துட்டு உட்கார்ந்து இல்லாமல் முடிவு எடுத்துடுறது. முடிவுலேருந்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோடு இருக்கிறது. எப்போவுமே கையில் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறது. எழுதப்பட்ட திட்டம்ன்றது இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தின்படி தான் வேலை செய்யணும். ஏதோ ஒன்று செய்வேன், குறிக்கோள் மட்டும்தான் இருக்கும், ஆனால் நான் எப்படி வேணாலும் ஓடுவேன்னு ஓடாமல் ஒரு பாதையில் கரெக்டாக ஓடுறது. பாதை தவறாக இருந்தால் அப்பப்போ மாற்றிக்கிறது தப்பு இல்லை, பாதையே இல்லாமல் ஓடுறது தான் தப்பு. எப்போவுமே எவ்வளவு ரிவார்டு வருதோ அதை விட அதிகமான வேலையை செய்யணுன்ற மனப்போக்கில் இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும் அப்படின்னு இருக்க தேவையில்லை, ஆனால் என் கூட இருக்கிறவங்க என்னை மதிக்கணும், அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கணும், நல்ல செயல்களை செய்யணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது. அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, அடுத்தவங்க மேலே சிம்பத்தி காட்டுறது. மேலோட்டமாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் ஆழமாக போய் கற்றுக்கணும், அதில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்போவுமே முழு பொறுப்பு எடுத்துக்கிறது. ஏதாவது ஒன்று தப்பாக போயிடுச்சா அடுத்தவங்க காரணம், இது காரணம், அது காரணம்னு சொல்லாமல் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லா செயலுக்கும் எல்லா விளைவுக்கும் முழு பொறுப்பு எடுத்துக்கிறது. இந்த 10 விஷயம் இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு லீடராக ஆவீங்க. இந்த 10 விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு லீடராக இருப்பீங்க. இல்லை சிம்பிளாக ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயத்தை செய்யுங்க. சரியான செயலை அடுத்தவங்க சொன்னதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. எப்போவுமே தேவையை விட அதிகமான வேலையை செஞ்சு கொடுங்க. ஒருத்தவங்க இவ்வளவு தான் எதிர்பார்க்குறாங்களா, அதை விட அதிகமாக செஞ்சு கொடுங்க. ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான வேலை இருக்கா, அதை ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்காம நீங்களாவே முன்னெடுத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. லைஃப்பில் பிரச்சனை வருதா, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவாக அதை அட்ரஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசிங்க. இந்த 4 விஷயத்தை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. லீடர்ஷிப் குவாலிட்டின்றது தானாக வரும். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட முக்கியத்துவத்தை பேசியிருந்தோம். இந்த இனிஷியேட்டிவ் அதுக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும். எப்போ நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களோ அங்கே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தானாக வரும். எப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருதோ இன்னும் அதிகமான இனிஷியேட்டிவை எடுப்பீங்க. இது ஒரு லூப்பில் உங்களுக்கு தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கும், ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்றுத்தை முதல்ல ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிளாக லீடராக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீடராக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பதவி வேணும், எனக்கு ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. எந்த நிலையிலையும் உங்களால் லீடராக இருக்க முடியும். இப்போ நான் சொன்ன குணங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் 2 முறை நிகழ்ந்தது. ஒன்று ஒரு மனிதனோட கற்பனையில், 2வது இந்த உலகத்துக்குள்ளே ஃபிசிக்கலாக. அப்போ கற்பனை பண்ணுறது எப்படின்றது கட்டாயம் உங்களுக்கு தெரியணும். வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை நீங்கள் அடையணும்னா அதை அடையிறதுக்கான கற்பனைன்றது உங்களுக்கு தேவை. இந்த கற்பனையில் இருக்கிறதுலையே ரொம்ப வேல்யூவான ஒரு கற்பனை என்னென்னா கிரியேட்டிவ் திங்கிங் தான். நிறைய புது விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும். இந்த இமேஜினேஷனில் 2 விதமான இமேஜினேஷன் இருக்குது. ஒன்று இருக்கிறத பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, 2வது இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்குறது. எப்போ இல்லாத ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அங்கே உங்கள்கிட்ட படைப்பாற்றல்ன்றது வளரும். நிறைய க்ரியேட்டிவான விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ இந்த க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட எய்மை பற்றி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும். அதை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் அதை பற்றி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு கிரியேட்டிவ் தாட்ன்றது வரும். 2வது உங்கள் துறையில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் திங்கர்ஸை நீங்கள் மீட் பண்ணணும், அவங்கள பற்றி படிக்கணும், அவங்க பேசுகிறத கேட்கணும். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாட் இஃப் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு வரணும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, ஒருவேளை அப்படி நடந்தால் என்னாகும், இப்படி நடந்தால் என்னாகும், இது இப்படி இல்லைன்னா என்னாகும் அப்படின்ற சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கேட்காம ஒருவேளை அப்படி இருந்தால் என்னாகும்னு பல கோணங்களில் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்களோ அதை தாண்டி பல விஷயத்தை வெளியவும் படிக்கணும். வேறு ஒரு டொமைனில் படித்த ஒரு விஷயம் உங்களோட டொமைனில் புதுசாக வரப்போ க்ரியேட்டிவிட்டின்றது தானாக வரும். மனம் போன போக்கில் சிந்திக்க கற்றுக்கணும். மனம் போன போக்கில் சிந்திக்கிறதுனா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது. உங்களோட டொமைனில் உங்களோட குறிக்கோள் பற்றி நீங்கள் யோசிக்கிறப்போ மனசை அது போக்கில் விடுங்க, ஸ்ட்ரக்சர்டாக யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ க்ரியேட்டிவ் தாட்ன்றது வரும். எப்போவுமே இந்த க்ரியேட்டிவ் தாட் வருதுன்னா வந்துட்டு சில சமயத்தில் அப்படியே காணா போயிடும். திரும்ப யோசிச்சா ஏதோ ஒன்று யோசிச்சோமே அப்படின்னு தோணுமே தவிர என்னன்றது வராது. அதனால் உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருங்க.
இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரியேட்டிவ் திங்கிங்கிறது வரும். கிரியேட்டிவ் திங்கிங் தான் உங்களோட குறிக்கோள் நோக்கி நீங்கள் போகிறதுல ஒரு மிகப்பெரிய பூஸ்டராக இருக்கும். ஒரு காருக்கு எப்படி ஒரு பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு எந்தூசியாசம், ஆர்வம். ஒரு கார் எவ்வளவு சொகுசான காராக வேணால் இருக்கலாம், எவ்வளவு சிறப்பான பார்ட்ஸ் வேணாலும் அதில் இருக்கலாம். அதுக்காகலாம் அந்த காரை நகர போகிறதில்ல, அதுக்குள்ளே பெட்ரோல் இல்லைனாலோ இல்லை ஃபியூயல் இல்லைனாலோ. அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட எவ்வளவு டேலண்ட் வேணால் இருக்கலாம், எவ்வளவு அறிவை வேணால் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், எவ்வளவு தெளிவான ஒரு திட்டமும் குறிக்கோளும் வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆர்வம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நீங்களும் அதை நோக்கி நகர்ந்து போகவே மாட்டீங்க. இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் அப்படின்றது நமக்கு தேவையே இல்லை. ஆர்வம் இல்லாத செயலை கட்டாயம் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அப்படி செய்யும் போது நம்மளால் அதை ஒழுங்காக செய்ய முடியறது கிடையாது. ஆர்வம் இல்லாமல் எதை நோக்கியும் நம்மளால் நகர முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இங்கே கேள்வி, ஒரு விஷயத்தின் மீது நான் ஆர்வத்தை வளர்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிவார்டுக்காக நீங்கள் ஆர்வத்தை வளர்த்துக்கக்கூடாது. நிறைய பணம் கிடைக்கும், நிறைய புகழ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆர்வப்படக்கூடாது. அப்போ உண்மையான ஆர்வம் அந்த வேலையை செய்கிறதின் மீது தான் உங்களுக்கு வரணும். ஆனால் நான் செய்கிற வேலையில் எனக்கு ஆர்வம் வரதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஆர்வத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு 7 அட்வைஸை இவர் சொல்கிறார். முதல்ல, எல்லா விஷயமும் ஆர்வமுள்ள விஷயந்தான். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே கொஞ்சம் டீப் டைவ் பண்ணிங்கன்னா அதில் ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வேலையாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இவ்வளவு இருக்கா அப்படின்னு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தின் மீது ஒரு கட்டத்தில் ஆர்வம் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போகணும் அப்படின்னு தான் அது சொல்லுது. அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி படிங்க, ஆர்வன்றது வந்துடும். இல்லை, சிம்பிளாக ஒன்று செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல், நீங்கள் எதில் ஆர்வம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அது எப்படி உங்களோட நோக்கத்தோட ஒருங்கிணைந்து போகுது அப்படின்றத தினமும் பார்க்குறது. நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதில் ஆர்வம் ஏற்படலை. அப்போ உடனடியாக நான் ஞாபகப்படுத்திக்க வேண்டியது என்னென்னா, இந்த வேலை எப்படி என்ன என்னோட குறிக்கோளை நோக்கி கூட்டிகிட்டு போகும் அப்படின்றத பார்த்துட்டாலே அதில் ஆர்வன்றது வந்துடும். இல்லை, சிம்பிளாக ஒன்று நீங்கள் செய்யலாம். அதே வேலையை செய்யக்கூடிய நபர் சில பேர் ஆர்வத்தோடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட பேசி பாருங்கள், அதில் எவ்வளவு ஆர்வம் இருக்குது அப்படின்றத அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வேலையை செய்கிறப்போ ஆர்வம் இல்லையா, உடனடியாக ஆர்வம் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபிசிக்கலாக ஆர்வமாக இருந்தால் எப்படி வேலையை செய்வோமோ அப்படி செய்யுங்க. அதாவது உடல் மொழியில் ஆர்வத்தை கொண்டு வாங்க. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு கட்டத்தில் நீங்களே எந்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றியை செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பார்ட்டி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. சின்ன சின்ன வெற்றியை சின்ன சின்ன வகையில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஆர்வம்ன்றது பிறக்கும். நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் கதைகளை படிங்க. மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸை பாருங்கள். அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனை கொடுப்பாங்க. அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஆர்வத்தை தோன்றும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது உங்கள் கூட எந்நேரமும் இருந்து சந்தேக பார்வையிலேயே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எந்நேரமும் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவிட்டியே இருக்காது. சந்தேகம் மட்டும்தான் இருக்கும், செல்ஃப் டவுட் தான் இருக்கும். என் மீது எனக்கு சந்தேகம் இருக்குது, அதை ஓ மேலேயும் நான் திணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை அவாய்ட் பண்ணணும். எப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வம் ஒரு காரில் இருக்கக்கூடிய ஃபியூயலுக்கு சமமோ, அதே மாதிரி காரில் இருக்கக்கூடிய ஸ்டீரிங் வீலுக்கு சமமான ஒரு பண்பு இருக்குது. அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. காரில் ஃபியூயலை போட்டுட்டு இன்ஜின் ஆன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஆன் பண்ணிங்கன்னா அது எங்கேயாவது போய் தான் மோதும். அதே மாதிரி எனக்குள்ள ஆர்வம் இருக்குது, ஆர்வத்தால் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு சரியான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்போது நீங்கள் சரியான பாதையில் போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டீரிங் வீல் தேவை. அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். உங்களை நீங்களே கட்டுப்படுத்தணும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்தலை அப்படின்னா இந்த உலகத்தில் எதையுமே நீங்கள் அடைய மாட்டீங்க. ஆனால் இந்த நம்மளே கட்டுப்படுத்துறதுனா என்ன? எமோஷனே அடைய மாட்டேன், எல்லா எமோஷனையும் தூக்கி போட்டுருவேன், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன் அப்படின்றது செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல்னால் என்ன? எல்லா எமோஷனும் வரும், ஆனால் அந்த எமோஷன் வந்ததுக்கப்புறம் என்ன செயல் செய்வேன் அப்படின்றத யோசித்து செய்வேன். வெளியே சூழல் எப்படி இருந்தாலும், என்னை எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தூண்டினாலும் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்றதை நான் முடிவெடுப்பேன். நான் என்ன செயல் செஞ்சாலும் ரேண்டமாக ஏதாவது செய்யாமல் என்னோடய குறிக்கோள் நோக்கி அதை நான் அழைச்சிட்டு போகுமான்னு யோசித்து செய்வேன். இதுக்கு பேர் தான் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு லைஃப்பில் எந்தெந்த இடத்துலலாம் தேவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அது உங்களோட எமோஷன், ரொம்ப பர்டிகுலராக உங்களோட கோபம். எந்நேரமும் நீங்கள் கோவப்படக்கூடாது. கோவத்தை தேவையில்லாமல் வெளியே காட்டக்கூடாது. கோவத்தில் எந்த செயல் செஞ்சாலும் அது முட்டாள்தனமாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். கோவத்தை எப்படி கையாளணுன்றதை கற்றுக்கணும். ரெண்டாவது, பயம்.
இந்த பயத்தை கையாளுறது எப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பயத்தோட ஒரு செயல் செய்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். அது மிகப்பெரிய செல்ஃப் கண்ட்ரோல். நமக்கு வரக்கூடிய ஆசைகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றதும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான். அதாவது தேவையில்லாமல் ஊட்டச்சத்து இல்லாத ஒரு உணவை சாப்பிட்ணுன்னு தோணுதா, சாப்பிடாமல் இருக்கிறது எப்படி? ஏதாவது ஒரு மதுவை குடிக்கணும்னு தோணுதா, குடிக்காமல் இருக்கிறது எப்படி? சும்மா உட்காந்து ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணணும்னு தோணுதா, செய்யாமல் இருக்கிறது எப்படி? இப்படி வரக்கூடிய அற்ப ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரியான செயலை செய்கிறது எப்படி அப்படின்றதும் செல்ஃப் கண்ட்ரோல் தான். முதல்ல சொன்ன மாதிரி பணத்தை சேமிக்கிறது எப்படி, பணத்தை எப்படி கையாளுறது, இதுலேயும் செல்ஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கிட்டாகணும். பேசுகிற வார்த்தைகளில் செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது தேவை. எனக்கு தோன்றதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு பேசக்கூடாது, யோசித்து பேசணும். எந்நேரமும் குறை சொல்லுவேன் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, அந்த பண்பை வளர்த்துக்கணும். அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எந்நேரமும் ஏன் கூடயே நான் நெகட்டிவாக தான் பேசுவேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் விட்டு வலிக்கணும். அப்போ எப்போவுமே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்னு தேர்ந்தெடுத்து பேசுறது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி தான் எண்ணங்களும். எப்படிப்பட்ட எண்ணத்தை மனதில் ஓட்டணுன்றதும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான். என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் யோசிப்பேன், அடுத்தவங்களை பார்த்து நான் தப்பாக யோசிப்பேன் அப்படின்னு இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளை உள்ளே வச்சுக்கிறதும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நான் முதல்ல ஒரு லூப்பை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்போ அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுப்பீங்க, முன்னெடுப்பு செய்வீங்க. அப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிக இனிஷியேட்டிவ் உங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னேன். அந்த சைக்கிள்குள்ளே இப்போது நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலையும் சேர்த்துக்கலாம். எப்போ நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் மீதே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ்ன்றது வரும். அது வந்ததுன்னா நிறைய இனிஷியேட்டிவே பண்ணுவீங்க, திரும்ப அது செல்ஃப் கண்ட்ரோலை கொடுக்கும். இந்த சுழலும் திரும்ப நடக்கும். அதனால தான் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. லைஃப்பை ஸ்டீர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேரிங் வீலாக இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். எப்போ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீங்க. எப்போ உங்களை நீங்கள் மதிக்கிறீங்களோ அப்போ தான் சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை மதிப்பாங்க. இது எப்போ நடக்குதோ அப்போ தான் வெற்றின்றது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் உங்களை நிறைய பேருக்கு பிடிச்சே ஆகணும். பெரிய சாதனைன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க அதை கொஞ்சம் எடுத்து கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக அது நிறைய மனிதர்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். ஒன்று நீங்கள் நிறைய மனிதருக்காக வாழ போகிறீங்க அப்படின்றதா இருக்கும், இல்லை பல மனிதர்களோட வாழ்க்கையை நீங்கள் தொட போகிறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அவங்களுக்கு உங்களை கட்டாயம் பிடிச்சாகணும். அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் உடனடியாக நம்ம என்ன நினச்சிட்றோன்னா நம்ம ஒரு பீப்புள் ப்ளீஸிங் பர்சனாக இருக்கணும்னு நினச்சிட்றோம். அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக என்ன வேணால் செய்வேன், அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன், நான் நடிப்பேன், நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை தான் யோசிச்சு பார்க்குறோம். அதை பற்றி இங்கே பேசல. அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னா ஜென்யூனாக பிடிக்கணும். நம்ம எல்லாருக்கும் பிடித்த சில நபர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாரும் எனக்கு அவங்கள பிடிக்கணுன்றதுக்காக தான் வாழ்ந்தாங்களா? கிடையவே கிடையாது. இப்போ அப்துல் கலாமை நீங்கள் எடுத்துக்கலாம், மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம். அவங்கள பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படி பிடிக்கிறதுக்கு காரணம் அவங்க எல்லாரையும் பிடிக்கணும், எல்லாரையும் ஈர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கல. அவங்க ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அது எல்லாரையும் அவங்கள நோக்கி ஈர்த்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் மாறணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு 25 அட்வைஸை இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ரொம்ப குயிக்காக நம்ம பார்த்துருவோம். எப்போவும் கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. ஏதாவது ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வராங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பாசிட்டிவிட்டியை கொடுங்க. எந்நேரமும் சந்தேக பார்வையை, ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்து அவங்கள அனுப்பக்கூடாது. எப்போவுமே பல தரப்பட்ட ஒப்பீனியனை மரியாதையோடு ஏற்றுக்கிறத கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் சரின்னு இல்லாமல் அடுத்தவங்க சொல்லக்கூடிய பார்வையை ஜென்யூனாக புரிஞ்சுக்கணும்னு நினைங்க. அதை முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வேன்னு சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க. சொல்கிறதுக்கும் செயலுக்கும் வேறுபாடு அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நன்றி உணர்வோடு நடந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபர் வந்துட்டு போகிறாரு, ஏதாவது ஒரு சின்ன உதவியை பண்ணாலும் அதை மறக்காதீங்க, நன்றி உணர்வோடு இருங்க. லைஃப்பில் முடிவுகள் எடுங்க. முடிவே எடுக்காமல் ஒரே இடத்துல இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பர்சன் வந்தாலும் அவங்களுக்கான முடிவை நீங்கள் எடுங்க. முடிவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும்னா ஃப்ராங்காக, ஓப்பனாக, அதே நேரத்தில் மரியாதையோடு சொல்லுங்கள். மூடி மறைச்சி என்றைக்குமே பேசாதீங்க. அது ஒரு அவமதிப்பாக பார்க்கப்படும். உங்களால் முடிஞ்சால் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்களை கொஞ்சம் சிரிக்க வைங்க. யார் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்கள கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எல்லா மனிதர்களும் ஒரு ஆர்வமுள்ள மனிதர்களாக உங்களுக்கு தோன்றுவாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்ட்ஃபுல்னஸ்னு ஒன்று சொல்கிறாரு, அதை கட்டாயம் நீங்கள் வளர்த்துக்கணும். ஏதோ ஒரு நபர்கிட்ட குறை சொல்ல போகிறீங்க, ஏதோ ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் சொல்கிறத அவங்க பயன்படுத்திப்பாங்களா? அவங்களுக்கு பயனளிக்குமா? பயனளிக்கிற வகையில் நான் எப்படி சொல்கிறது, மரியாதையோடு எப்படி சொல்கிறது அப்படின்றத யோசிங்க. ஏதாவது ஒரு நபர் தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவரை மாற்றுறதுக்கு உதவி பண்ணணும், அவருக்கு பயனளிக்கணும்.
அவரை குத்தி காட்டுற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ என்றைக்கும் பேசிடாதீங்க. அடுத்தவங்களோட எமோஷனை என்றைக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைங்க. ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறது தப்பா சரியான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட எமோஷன் என்னன்னு யோசிங்க. ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசினா அவங்க மீது உண்மையான ஆர்வத்தை நீங்கள் காட்டுங்க. ஆர்வமே இல்லைன்னா ஒரு நபர்கிட்ட பேசுகிறதே நீங்கள் செய்ய வேணாம். பேசும்போது உங்களோட டோனை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு அது பிடிச்ச வகையில் இருக்கணும். ரொம்ப கத்துறதோ இல்லை ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறதையோ குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்கறத பழகிக்கோங்க. கொடுக்கறதுனா பணத்தை மட்டும் கொடுக்கறத பற்றி பேசல, நேரத்தை கொடுக்கறது, உங்களோட எமோஷனை கொடுக்கறது, உங்களோட எனர்ஜியை கொடுக்கறது, ஏதாவது ஒரு செயலை செஞ்சு கொடுக்கறது, உதவி பண்ணுறது. அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை நீங்கள் மதிக்கணும். உங்களை நீங்கள் மதித்தாதான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நீங்கள் வளர்த்துக்கணும். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாலும் தோற்று போனாலும் ஒரு நிகழ்வில் தோக்குறப்பையும் அங்கே நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காட்டணும். அங்கே நீ தான் என்னை தோக்கடிச்சிட்ட அப்படின்ற ஒரு வன்மத்தை காட்டக்கூடாது. தோல்வியையும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கக்கூடிய பண்புன்றது வேணும். எல்லா விஷயத்துலையும் ஒரு அமைதியை காட்டுங்க. எதுலேயும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக காட்டாதீங்க. அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா ஃப்ராங்காக அதை அட்மையர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுங்க. ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை சொல்லாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா பிடிக்காத விஷயத்தை அதிகமாக சொல்கிறோம், பிடிச்ச விஷயத்த சொல்கிறதே கிடையாது. பிடிச்ச விஷயத்த ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லுங்கள். உங்களோட பாடி லாங்குவேஜை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்மள்ட்ட அவ்வளவு சுலபமாக கிடைக்காத ஒரு பண்பு, ஆனால் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு நம்மளே ஏமாற்றிக்க முடிஞ்ச ஒரு பண்பு என்ன தெரியுமா? யோசிக்கும் குணம்தான். நமக்கு ஒழுங்காக யோசிக்க தெரியுமா அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒழுங்காக தான் யோசிக்கிறோம்னு நினச்சி எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம யோசித்து தான் ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம யோசித்ததுலேயே பிரச்சனை இருந்தால் அதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளோட ரிசல்ட் தப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவோமே தவிர நம்ம யோசித்ததில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டோம். அப்போ வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும்னா எப்படி யோசிக்கிறது அப்படின்றத கற்றுக்கணும். சிம்பிளான ஒரு 7 அட்வைஸை இவர் இதில் சொல்லியிருக்கார். எப்போவுமே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதோட சோர்ஸ் என்ன அப்படின்றத கேட்கணும். ஜஸ்ட் வெறும் வாட்ஸ்அப்பில் வந்துச்சா இல்லை அங்கீகரிக்கப்படாத ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்ற சோர்ஸை நீங்கள் கட்டாயம் செக் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்ட் வருதுன்னா உண்மையாகவே அது ஃபேக்டா இல்லை ஒரு நபரோட பார்வையா, ஒப்பீனியனா, இல்லை அவரோட கருத்து மட்டும் தானா அப்படின்றத நீங்கள் கேட்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் சொன்னால் இது எங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு, இது ஒரு மனிதனோட வெறும் ஒப்பீனியனா ஃபேக்டான்றதை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும். நம்ம எப்போவுமே எதை நம்ம ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கோமோ அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் தேடி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போது இதிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன நம்புகிறோமோ அந்த நம்பிக்கைக்கு புறம்பான விஷயத்தை படிக்க கற்றுக்கணும். அதை பற்றியும் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும். அதில் என்ன நல்ல விஷயம் இருக்குன்றதை கேட்க கற்றுக்கணும். நம்மளோட நம்பிக்கையில் நம்ம ரொம்ப ஆழமாக இல்லாமல் இருக்கிறதே ஒழுங்காக யோசிக்கிறதுக்கான ஒரு பண்பை கொடுக்கும். எப்போவுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப மோசமான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்தோம்னா நம்ம யோசிக்கிறதும் தவறாக தான் இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு எமோஷனல் பீக்கில் இருக்கோமா, அது சந்தோஷமாகவே இருந்தாலும் சரி, சந்தோஷத்தில் எடுக்கக்கூடிய முடிவு கூட தவறான முடிவாக போய் முடியலாம். சந்தோஷத்தில் தேவையில்லாத சத்தியத்தை நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயத்தில் ஒரு நல்ல முடிவை எடுக்காமல் விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ பெரிய எமோஷன் இல்லாத ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் தான் யோசிக்கணும். அப்போ தான் முடிவு எடுக்கணும். ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு அட்வைஸை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சாதிச்சிருக்காருன்றதை பார்க்கணும். அவர்கிட்ட என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இல்லை ஜஸ்ட் ஒரு நபர் அட்வைஸ் மட்டும் பண்ணுறாரா, இல்லை அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்றத பார்க்க கற்றுக்கணும். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரா, பல பேர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு நபர் சொன்னாருன்றதுக்காக கேட்கக்கூடாது. உங்களோட சிந்தனையை எழுதி பழகணும். ஒரு சிந்தனையை நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அதில் இருக்கிற பிழைகளை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. லைஃப்பில் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் என்ன மாதிரி விளைவு வருதுன்றதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் டைம் அப்படி ஒரு முடிவு எடுத்தோம், அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து எழுதி வைக்கணும். அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது தான் அடுத்து சரியான முடிவு எடுக்கிறது அப்படின்றத கற்றுப்பீங்க. கடைசியில் நீங்கள் வெற்றி அடையணும்னா இன்னொரு முக்கியமான பண்புன்றது தேவை. இந்த பண்பு ஒரு சூப்பர் பவர். அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு கிடச்சிடாது. இந்த உலகத்தில் பண்ணப்பட்ட அனைத்து சாதனைகளும் இந்த ஒரு பண்பு இல்லாமல் நடந்திருக்கவே முடியாது. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இந்த பண்பு இருக்குது. அதுதான் கான்சன்ட்ரேஷன். கவன சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எப்போ ஒரு விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அப்போ தான் அதில் நீங்கள் மாஸ்டர் ஆவீங்க. எப்போ மாஸ்டர் ஆகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதில் வெற்றி அடைவீங்க. அப்போ கவன சிதறல் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் காரணம், நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள் இல்லாமல் பல குறிக்கோள் இருக்குது. எப்போ பல குறிக்கோள் இருக்கோ இந்த மனதுக்கு எப்போவுமே தாவிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப போர் அடிக்கக்கூடிய விஷயமா மனதால் பார்க்கப்படும். அப்போ நிறைய கோல் இருக்குன்னா ஒரு கோலில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அது போர் அடிக்கிற மாதிரி அது ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தினா அடுத்த கோலுக்கு தாவிடுவீங்க. இது தாவுறதும் நல்ல விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். எப்போவுமே ப்ரொடக்டிவாக தானே இருக்கும், எப்போவுமே பிஸியாக தானே இருக்கும், ஏதோ வேலை தானே செஞ்சுக்கிட்டு
இருக்கோம்னு நினைப்பீங்க. ஆனால் வேறு கோலுக்கு தாவிக்கிட்டு இருப்பீங்க. எதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா மட்டும்தான் அது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது கிடையாது. ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதிலிருந்து தாவி வேற ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் அது டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ நான் இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசும்போது இதில் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கலான்னு நான் படித்தாலும் அதுவும் டிஸ்ட்ராக்ஷன் தான். அது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு சமமான விஷயம் தான். அப்போ நிறைய குறிக்கோள் இல்லாமல் தேவையான ஒரே குறிக்கோள் உங்கள்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை செட்டில் பண்ணாத எமோஷ்னல் பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு கவலை இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்ந்து மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு அமைதியாக இருக்கும்போது தான் இது வெளியே வரும். அப்போ மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக அதை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். அட்லீஸ்ட் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போயாகணும். மனதில் பிரச்சனை இருக்கிற மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிட்றீங்க, எப்படி தூங்குறீங்க, எப்படி உடற்பயிற்சி பண்ணுறீங்க, இது எல்லாத்துலேயும் கவனம் ரொம்ப முக்கியம். இதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் உங்களால் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சரியாக வைக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த போகிறீங்களோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், அது ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அங்கே நிறைய குப்பை இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. அந்த குப்பைகள் உங்களுக்கு கவன சிதறலை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து வேறு விஷயத்தை கவனிச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை ஏன் செய்கிறோம் அப்படின்ற காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த வேலையை செய்கிறதுக்கான காரணம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரிஞ்சுது, ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்களே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்ற விஷயங்கள் அவ்வளோவா தேவை கூட படாது. அப்போ இந்த ஃபோக்கஸை வளர்த்துக்கணுன்னா என்னெல்லாம் செய்யலாம்? சிம்பிளான சில அட்வைஸ் இருக்குது. தினமும் உட்காந்து ஃபோக்கஸ்டு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறத பயிற்சி பண்ணுங்கள். இது பயிற்சி பண்ணுறது மூலமாக தான் வரும். ரெண்டாவது, ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் அந்த பயிற்சியை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்தில் அதை பண்ணாதீங்க. இப்படி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனெல்லாம் சைலண்ட் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க, வேணும்னா ஃபோனே பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய சிந்தனை வரும், நிறைய எண்ணம் வரும், உங்களோட எண்ணம் தாவிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் உட்காந்து எழுதுங்க. இப்படிலாம் என் மனது தாவிக்கிட்டே இருந்துச்சுன்றதை எழுதுங்க. அதற்கப்புறம் அதை படித்து பார்த்துட்டு இதை அடுத்த தடவை நான் செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி நடந்ததுன்ற கேள்வியை உங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுக்கோங்க. உடலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தயார்படுத்துங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க, ஒழுங்காக தூங்குங்க. இந்த ஃபோக்கஸ் ப்ராக்டிஸை பண்ணுறப்போ முதல் நாள் கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருங்க. முதல் நாளே நான் 5 மணி நேரம் உட்காந்து ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்ய போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்காதீங்க. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட லைஃப் கோலுக்காக அதை பண்ணீங்கன்னா சுலபமாக நீங்கள் இதை கற்றுப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நான் பல விஷயங்கள் சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வெற்றி கிடைக்காது, தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஏன்னா தோல்வியும் வெற்றியும் வேறு விஷயம் கிடையாது, ரெண்டும் ஒரே விஷயம்தான். முதல்ல நீங்கள் தோற்று தான் போவீங்க. அந்த தோல்வியை சகிச்சுக்கும் போதும், அந்த தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கும் போதும், தோல்வியை திரும்ப அனுபவிக்கும் போது அது ஒரு உருமாற்றம் அடையும். அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போ வெற்றி மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய தோல்விகளை பார்க்கும்போது தான் வெற்றின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தோல்வியை கையாளக்கூடிய பண்பையும் நீங்கள் கட்டாயம் வளர்த்துக்கிட்டாகணும். இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டா அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது கட்டாயம் ரொம்ப ஒரு வெற்றி அடைகிறதுக்கான அடிப்படையான விஷயமாக எனக்கு தோணுச்சு. திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை விட ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு புத்தகமாகவும் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை தாண்டி ஏதாவது பண்பு இருக்கா வெற்றி அடைகிறதுக்கு? அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.